மூத்த மாப்பிள்ளை சிந்துவுக்கு கோலாகலமாக திருமண ஏற்பாடுகள் நடப்பதைப் பார்த்து கொதித்துப் போனான் குமார். சிந்து அவனது மனைவி வனஜாவின் தங்கை. வனஜாவுக்கு வெறும் 30 பவுன் நகைதான் போட்டார்கள். ஆனால் சிந்துவுக்கு 50 பவுன் போடுகிறார்கள். அவனுக்கு இது கூட பரவாயில்லை. சிந்துவின் கணவனாக போகிற சரவணனுக்கு 3 லட்சம் வரதட்சணை கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. குமாருக்கு வெறும் 1 லட்சம்தான் கொடுத்தார்கள். அவனுக்கு மட்டும் ஏன் 3 லட்சம்? ஏன் இந்த பாராபட்சம்? இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணியாக வேண்டும். முடிவு கட்டினான் குமார். உடனடியாக வனஜாவை அழைத்தான். எதுக்கு கூப்பிட்ட குமாரு? வனஜா, நீ கவனிச்சியா? சிந்துவுக்கு உனக்கு போட்டதை விட நிறைய நகை போடுறாங்க. வரதட்சணையும் நமக்கு கொடுத்ததை விட அதிகமா கொடுக்குறாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்ன இப்பவா? உங்க அம்மா அப்பா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிறது உனக்கு தெரியலையா? அவங்க பொண்ணுக்கு அவங்க போடுறாங்க. இதுல உனக்கு என்ன வந்துச்சு குமாரு? நீ இப்படி இருக்கிறனால தான் எல்லா விஷயத்திலையும் ஏமாந்துட்டே போற வனஜா. அவங்க பண்றது எனக்கு தப்பா தெரியல குமார். சரவணன் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்தவன். நல்ல வேலையில இருக்கான். அதுக்கு ஏத்த மாதிரி தானே போடுவாங்க. அப்ப நான் வெறும் பிகாம் படிச்சனால எனக்கு கம்மியா போட்டாங்கன்னு சொல்றியா? நீ என்ன பிகாமா படிச்சிருக்க? எங்க அப்பா பாத்திர கடையில வேலைக்கு சேர்ந்த. காசு விஷயத்துல ரொம்ப நேர்மையா இருந்த. பிகாம் வேற படிச்சிருக்கேன்னு அப்பாட்ட சொன்னேன். படிச்ச பையனா இருக்கிறான்னு இங்க 4 பாத்திர கடைகளிலும் இந்த சூப்பர்வைசரா அப்பா போட்டாங்க. ரொம்ப நாணயமான பையனா இருக்கானேன்னு அப்பாவும் உன்னை மாப்பிள்ளை ஆக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது நீ +2 தான்னு. அப்ப என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியா? படிக்காதவனை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு வருத்தமா இருக்கா? நீ படிக்கலைங்கிறதுக்காக நான் வருத்தப்படலை. ஆனா பொய் சொல்லிட்ட பாரு, அது எனக்கு வருத்தம் தான் குமார். இதை சொல்றதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. இந்த பதில் அவன் எதிர்பாராதது. முகத்தில் அரைந்தாற் போல் இருந்தது. சரி, அதான் முடிஞ்சிருச்சு, அதை விடு. அதுக்குன்னு அவங்க உனக்கு இப்படி அநியாயம் பண்ணலாமா? உனக்காக தானே நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அவன் சொன்னதை காதில் வாங்கி கொள்ளாமல் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தாள் வனஜா. எங்க அம்மாவுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அந்த பையன் ரொம்ப உங்ககிட்ட வழியிறான். அவன் ஏமாத்துக்காரனா இருப்பான்னு அப்பா கிட்ட அடிக்கடி சொன்னாங்க. அப்பா தான் அவன் ரொம்ப பணிவான பையன், நேர்மையா இருக்கான், நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்குவான், நீ ஏன் எல்லாரையும் சந்தேகப்படுறேன்னு எங்க அம்மா வாய அடைச்சிட்டாரு. அப்ப பிடிக்காம தான் என்னை கல்யாணம் பண்ணியா? எனக்கு உன்னை பத்தி எந்த ஒப்பீனியனும் இல்லை குமார். அப்பா சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என்னத்தையோ சொல்ல நினைத்து கடைசியில் கதை எங்கேயோ போகிறது, யோசித்தான் குமார். ஆனாலும் அவன் விடவில்லை. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை விடவும் தங்கச்சிக்குதான் அதிகமாக செய்கிறார்கள் என்று உசுப்பேத்தி கொண்டே இருந்தான். ஆரம்பத்தில் வனஜாவும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது குமார் சொல்வது உண்மையோ என்ற அவளுக்கே சந்தேகம் வந்தது. சிந்துவுக்கு காஞ்சிபுரத்தில் போய் அவர்கள் பட்டுப்புடவை எடுத்தது, சிந்து ஆசைப்பட்டபடி வெள்ளைக்கல் நெக்லஸ் வாங்கி கொடுத்தது, பெரிய ஹாலை வாடகைக்கு பிடித்தது, எல்லாம் அவளை யோசிக்க வைத்தது. வனஜாவுக்கு லோக்கல் கடையில் தான் சாரி எடுத்தார்கள், அதுவும் குறைந்த விலைக்கு. அவள் வெள்ளைக்கல் நெக்லஸ் ரொம்ப ஆசைப்பட்ட போது அம்மா, அந்த கலர் நல்லா இருக்காது, சிவப்பு தான் நல்லா இருக்கும் என்று வாங்கி கொடுத்தார். மண்டபம் கூட லோக்கல் மண்டபம் தான். அப்படின்னா குமார் சொல்றது உண்மைதானா? அவங்க தன்னை சீப்பா ட்ரீட் பண்றாங்களா? பெரும் மன உளைச்சலாக இருந்தது வனஜாவுக்கு. தங்கையின் திருமணத்துக்கு கூட ஏனோதானோவென்று போய் வந்தாள். அம்மாவுக்கு அவளிடம் ஏற்பட்ட மாற்றம் நன்றாகவே தெரிந்தது. அநேகமாக இது குமாரின் வேலையாகத்தான் இருக்கும் என்று கெஸ் பண்ணினார். அதை மகளிடமும் சொன்னார். அம்மா ஏதோ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போது சப்பைக்கட்டு கட்டுகிறார்கள் என்றுதான் வனஜாவுக்கு தோன்றியது. அதனால் அவள் அம்மாவிடம் கோபத்துடனே பேசினாள். இது குமாருக்கு இன்னும் வசதியாக போனது. சந்தர்ப்பம் வைக்கும் போதெல்லாம் அவளை தூண்டிவிட்டு
இப்பவே நீ சொத்தை பிரிச்சு வாங்கிக்கோ, இல்லைன்னா எல்லாம் உன் தங்கச்சிக்கு தான் போகும் என்று ஏற்றி விட்டான். ஆரம்பத்தில் தயங்கிய வனஜா நாட்கள் செல்ல செல்ல அம்மாவிடம் சொத்தை பற்றி பிரச்சனை பண்ண, அதற்கு பின்னால் அம்மா அவளை வீட்டுக்குள்ளேயே விடவில்லை. அம்மாவுக்கு குமார் மேல் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. மகளுக்கு சொத்தை எழுதி வைத்தால் அவன் அதை நாசம் பண்ணிவிடுவான் என்பதில் அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால் அவருக்கு சொத்தை கொடுக்க பிடிக்கவில்லை. உன்னை பெத்தவங்க உயிரோடு இருக்கிறப்பவே இப்படி பண்றானே, நாளைக்கு இவளை என்ன பண்ணுவானோ என்ற பயம் கூட வந்தது. அதனால் நயா பைசா கூட தரக்கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்தார். அக்கா தன் மீது பொறாமைப்பட்டு அம்மாவுடன் சண்டை போடுவதை சிந்துவால் தாங்க முடியவில்லை. அதனால் அவளே ஒதுங்கிவிட்டாள். இப்போது தனித்து விடப்பட்டாள் வனஜா. அம்மாவுடனும் தங்கையுடனும் மொத்தமாக தொடர்பில்லாமல் போய்விட்டது. வனஜாவின் அப்பாவுக்கும் குமார் மேல் நல்ல ஒப்பீனியன் இல்லை. அதனால் அவரும் இவர்களை தவிர்த்தார். இதை குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. பிறந்த வீட்டார் வனஜாவை தள்ளி வைத்ததும் குமாரின் போக்கே மாறியது. அவளுக்கு கேட்க நாதி இல்லாததால் அடிக்கடி அவளுடன் சண்டை போட்டான். அடிக்கடி காணாமல் போனான். தன் வீட்டாருடன் நல்ல உறவு இல்லாததால் தான் குமார் இந்த ஆட்டம் ஆடுகிறான் என்பது வனஜாவுக்கு விரைவில் புரிந்து போனது. ஆனாலும் அம்மாவிடம் சென்று பேசுவதற்கு அவளது தன்மானம் இடம் தரவில்லை. அம்மாவாக வரட்டும் என்று காத்திருக்கிறாள். பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டாரை பகைத்து கொண்டால் அது அவர்கள் தம் தலையில் தாமே மண்ணை வாரி போட்டு கொண்டது போலத்தான். எந்த சூழ்நிலையிலும் பிறந்த வீட்டை விட்டு கொடுக்காது அதை இறுக்கமாக பற்றி கொள்வதுதான் பெண்களுக்கு நல்லது.